வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்கோ இட்லி லாவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதிக காசு கொடுத்து கடையில் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடைகளில் வாங்கி கொடுக்கறத தவிர்த்துட்டு நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். 3 பொருட்கள் மட்டும்தான் வச்சு செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி டெய்ரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி இந்த பவுலில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடாயிட்ருக்கு. இப்போது இதை நம்ம இதில் வச்சுருவோம். இந்த பாத்திரத்துக்குள்ளே இது நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி போர்பன் பிஸ்கட் பாக்கெட்டை நான் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 உடச்சி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நான் இன்றைக்கி ஒரு 50 ml பால் மட்டும் எடுத்திருக்கேன். காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். அதை இந்த இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஆயிலை நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கலாம். நீங்கள் ஆயில் தடவினீங்கனாவே போதும். நெய்யில் பட்டர் தேவைப்படாது. சும்மா நம்ம அன்னாடம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆயில் மட்டும் தடவிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது இந்த பேஸ்ட் போர்பன் சாக்லேட் நம்ம மிக்ஸியில் போட்டு அடித்தோம் இல்லையா, அதனோட பேஸ்ட்டு. இப்போ இதுக்கு மேலே நான் ஊற்றுறது டெய்ரி மில்க் ப்ரிப்பேர் பண்ணோம் மெல்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதனோட பேஸ்ட்டை நான் இதில் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அது மேலே மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ஊற்றியாச்சு. இப்போ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தட்டை கொஞ்சமாக லைட்டாக ஆட்டி விடுங்க. இப்போ இது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ இதை இட்லி குக்கரில் வச்சு நம்ம 15 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், இட்லி குக்கரில் நம்ம வச்சாச்சு. இப்போ இதை 15 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன்.
15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான சாக்கோ இட்லி லாவா கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட். இதை செய்யறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது. எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த டெய்ரி மில்கோட இது வந்து உள்ளே இருக்குது. வெளியே வந்து அந்த போர்பன் சாக்லேட் நம்ம அந்த பேஸ்ட் வந்து வெளியே இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியாக நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சு கொடுத்துர்லாம். அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஈவினிங் டைம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. நம்மளோட சாக்கோ லாவா கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.